எப்படி மீட் பண்ண போறோம்? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நம்ம உடனே மீட் பண்ணணும். பொண்டாட்டிய காணம்மா. இன்னைக்கு டே இது நம்ம டே. திருடுறது தப்பு இல்ல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எடுத்த 3 நிமிஷத்துல 3 போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டி. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சது அப்பா அம்மா நம்பர் மட்டும்தான். அப்பா அம்மா கூப்பிட்டு பாப்போமா? உனக்கு என்னடி பிரச்சனை? உங்க அப்பா அம்மா மாமியார் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. உன் புருஷனும் ஊருக்கு போயிட்டான். எங்க ரெண்டுத்துக்கு அப்படியா? அதுவும் என் மாமியார் கருக்கெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க வேண்டாம், நம்மளே கண்டுபிடிப்போம். நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம யாருன்னு காட்டுவோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவோமா? போனும் போச்சு, பர்ஸும் போச்சு, 5000 ரூபாய் காசும் போச்சு. உங்ககிட்ட காசு இருக்கா? என்கிட்ட மட்டும் எங்கடி, நானும் போன்ல தானே வச்சிருந்தேன். இந்த பாருடா, 5000 ரூபாய் பணம், ஒரு ஐபோனு, 2 ஸ்மார்ட் போனு, அதுல ஒரு கிரெடிட் கார்டு வேற. இப்ப சொல்லு, அண்ணன் வேலைக்காரன் தானே? ஆமாண்ணே, இது தெரியாம தம்பி உன்னை கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். நீ மாசுன. ஆமா, இந்த போன்ல எவ்வளவுக்கு போகும்? டே, இது 70000 ரூபாய் ஐபோன்ரா. வித்தம்னா ஒரு 40 ரூபாய் போகும். இது ரெண்டும் 10 தான் தேரும். மொத்தம் 60000 ரூபாய் போகும். அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு இங்க உட்காந்துட்டு வாங்க சட்டு புட்டுன்னு? என்ன உடனே போனுங்கிற? இது முறுக்கா கம்மர் கட்டா? போன்ரா. ஃபர்ஸ்ட் இதை பிளாஷ் பண்ணணும், சிம் கார்டை தூக்கி போடணும். ஒரே கடையில கொண்டு போய் 3 போனையும் கொடுத்துட முடியாது. ஒவ்வொரு போனும் ஒவ்வொரு கடையில கொடுக்கணும். அது நம்மது மாதிரியே நடிக்கணும். அப்பதான் நம்புவாங்க, காசு தருவாங்க. ஏண்டி, திண்டுக்கல்ல இருந்து வர்ற வெறும் 100 ரூபா தான் வச்சிருப்பியா? பக்கத்துல இருந்து வர நானே என் அக்கௌண்ட்ல 150 ரூபா வச்சிருந்தேன். நான் ஏன் தனியா வந்தேன்? என் வீட்டுக்கார கூட தானே வந்தேன். காசெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. 100 ரூபாவே அவன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏமாச்சி, எதுல வேணாலும் டிபெண்டா இருக்கலாம், ஆனா பினான்சியல்ல மட்டும் யாருக்கிட்டையும் டிபெண்டாவே இருக்க கூடாது. இருக்கவே கூடாது. இருக்கவே கூடாது. சரி, என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போம். ஹெல்ப்பா? ஏதோ நம்மளே பண்ணலாம், கிளிக்கலாம் அப்படின்னீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உங்க 2 பேரையும் பார்க்கும் போதே இருக்கிற கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாகுது. இப்படிதான் கொஞ்ச தூரம் தேடலான்னு போவோம். அதுக்கப்புறம் தான் வயிறு பசிக்குதுன்னு வா, இருக்கிற 50 ரூபாயும் போயிரும். ஏய், உன் புருஷனுக்கு தான் நீ வந்த விஷயம் தெரியும்ல, அவருக்கு கால் பண்ணி பாக்கலாம்ல? ஐயோ, அவரை வெளியவே சுத்திட்டு இருந்தா நான் கூப்பிடுறேன்னு சொன்னனே, இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய், நீ உன் புருஷனை கூப்பிடுறீ? அவனுக்கா? சரி. அம்மா, இப்ப எப்படி கூப்பிடுறது? அக்கா, currently switched off. ஐயோ, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருது. உன் புருஷன் ஹேண்ட்பேக் எடுத்திருப்பாங்களோ? இவன் வேற. ஐயோ, இவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. வெயிட் பண்றது நல்லா வெயிட் பண்ண வேண்டியதானே? மொட்டை வெயில் நிக்க வச்சிருக்க. ஆமாடி, சன்ஸ்கிரீன் வேற பேக்கோட போயிடுச்சு. ஏமா இவ்வளவு அசால்ட்டாவாம இருப்பீங்க? திங்ஸ் கூட பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? ஏண்டி, உன் புருஷன் இதை கேட்கதான் அங்க இருந்து வந்தானா? என் புருஷனாவது வந்தான். உன் புருஷன் மாதிரி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடல. சரிம்மா, போன் பண்ணா போகுது, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க 2 பேரும் பஸ் ஏற்றி விட்டுறலாம். வா. போனா போகுதா ப்ரோ? ஐபோன் ப்ரோ, நியூ மாடல், 5000 ரூபாய் காசு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே பேக்ல தான் இருக்கு. ஒன்று மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த 20000 ரூபாய் போன் இருக்குதுல. ஆமாங்க, போன் வேணும். ஏன்னா அதுல எங்களோட போட்டோஸ்லாம் இருக்கு. யாராவது கையில கிடைச்சிச்சுன்னா மிஸ்யூஸ் ஆயிருங்க. சரிம்மா, ஆன்லைன்ல வேணா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்ப்போம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒர்க் அவுட் ஆகுமாங்க? போட்டாமான்னு தெரியல, எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே, கொடுத்து பார்ப்போம். சரி வாங்க, பக்கத்துல இருக்க மொபைல் கடைக்கு போலாம். எதுக்கு ப்ரோ? இவங்க போன்லாம் திருட்டு போயிடுச்சு. அந்த போனோட மாடல் நம்பர் தரோம். அந்த மாடல் நம்பர் வச்சு யாராச்சும் ஃபிளாஷ் அடிக்க வந்து எங்களுக்கு கால் பண்றீங்களா? ஓகே ப்ரோ, மாடல் நம்பர் சொல்லுங்க.
பக்கத்துல இருக்கிற எல்லா கடையிலயும் சொல்லிட்டோம் ப்ரோ. ஆனா எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தோணலங்க. தோணல, அப்பா வீட்டுக்கு போலாம். இவங்ககிட்ட பத்தி பஸ் ஏத்தி விட்டுலாம். ஏண்டி இப்பதான் தெரியுது உன் புருஷனுக்கு ஏன் வேலை போச்சுன்னு. வீட்டுக்கு போலான்றான். என் புருஷனாச்சும் திருப்ப சொல்லாத. ப்ரோ உங்க போனை கொடுங்க. எதுக்குடி? இல்ல கூகுள்ல ஃபைண்ட் மை டிவைஸ்ல மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணா கடைசியா போன் எங்க ஆஃப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். லொகேஷன் காட்டுதுடி. இந்த லொகேஷன் ஆடி. ஆமாடி இதுதான். அங்க பாரு குடிகாரன் எப்படி படுத்து கிடக்குறான்னு. நான் ஆடி எங்க போ. ஏங்க எந்திரிங்க. இவரடி குடிகாரங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா? ஏய் குடிகாரடி, என் வீட்டுக்காரண்டி. ஏங்க எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. ஏங்க நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க? உன்னை காணோன்னு ரோடா அலைஞ்சிட்டு இருந்தனா திடீர்னு பார்த்தா போனு பேட்டரி லோவாய் ஆஃப் ஆயிருச்சு. சரி சார்ஜ் போடலான்னு பக்கத்துல இருக்கிற மொபைல் கடைக்கு போனேன். சார்ஜும் ஏறிட்டு இருந்தது. அப்பதான் ஒருத்தன் வந்தான். மொபைல் ஃபிளாஷ் பண்ணோன்னு கடைக்காரன்ட்ட பேசிட்டு இருந்தான். பார்த்தா உன் போன் மாதிரி இருந்துச்சு. அவனும் என்னென்னமோ பேசி பார்த்தான். ஆனா கடைக்காரங்க மொபைல் பாக்ஸ் காமிக்கலன்னா கண்டிப்பா ஃபிளாஷ் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் மேல சரியான சந்தேகம். அவன் பின்னாடியே போனேன். பஸ் 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 நான் ஊருக்கு புதுசு, கொஞ்சம் லிஃப்ட் மட்டும் தெரியுங்களா? நீங்க எங்க போகணும்? நீங்க எங்க பஸ் போறீங்க? நான் சௌரிபாளையம் தாண்டி கொஞ்சம் தூரம் போறேன். நாளைக்கு முன்னாடி இறங்கிறேன் பஸ். சரி வந்து இருங்க. ப்ரோ நான் இந்த கட்டுக்குள்ள போயிருவேன், நீங்க இங்கேயே இறங்கிக்கோங்க. அட சரியா போச்சு போங்க, நானும் இந்த கட்டுக்குள்ள தான். போங்க ப்ரோ. ரொம்ப நேரம் ஆச்சு ப்ரோ. எங்க தான் ப்ரோ நீங்க போனோம்? ஆக்சுவலி நீங்க போற இடமெல்லாம் தாண்டி தான் ப்ரோ நான் போகணும். நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் இறங்கிக்கிறேன். சரி வாங்க. அட பாஸ், நீங்க இறங்குற இடத்துல இறக்கி விடுங்கன்னு சொன்னேன்ல. இதான் நான் இறங்குற இடம், நீங்க இறங்கி கிளம்புங்க. ஏடா போன்ல பிளாஸ் பண்ணிட்டியா? போனை எங்கேயுமே பிளாஷ் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. போனோட பாக்ஸ் வேணும், பில்லு வேணும்னு கேட்டு நோண்டி எடுக்கிறானுங்க. ஓ அவ்வளவு உஷார் ஆயிட்டாங்களா? சரி விட்றா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்காண்டா, நாளைக்கு கொடுத்து பிளாஸ் பண்ணிக்கலாம். பண்ணுவீங்கடா பண்ணுவீங்க. யாரா இவன்? யோ உனக்கு தான் அங்கேயே லிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன இங்க பண்ற? ஓ ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்களா? லிஃப்ட் கொடுத்த உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்க வேண்டாம். நீதானே என் பொண்டாட்டி பணம் தூக்கிட்டு வந்த. எங்கடா என் பொண்டாட்டி? டேய் முத கையறா. ஏய் மெயின் கைட்ட பேசிட்டு இருக்கும்போது அல்ல கையெல்லாம் கம்முன்னு கட்ட. யாரா அல்ல கைங்கறா? அவரு தாங்க பாஸ். உன்ட்ட அப்புறம் வச்சுக்கிறேன். நீ வாடா. எங்கடா என் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்க? வெளிநாடு கடத்திட்டீங்களா? மும்பையா ராஜஸ்தானா? எது மும்பை ராஜஸ்தான் வெளிநாடா? என்னையா பேசுற? நீ இவ்வளவு உசரவாட இருந்தா நீ பெரிய அறிவாளியா? யாரு மேல கை வச்சிட்டியா? அட சை, இவன்தான் வாளா? இதுதாமா நடந்துச்சு. எங்கங்க அவனுங்க?
யார் அடிச்சா என்னடி? சாவுடா சாவு. இந்த மூச்சுக்கு ஐபோன் கேக்குதா? சாவு. இவ ஒருத்தி கண்ணும் தெரியாம. என்ன பண்ற? சரி 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 விடு 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 போது நிறுத்து. எந்திரிங்க தம்பி. அக்கா ரொம்ப தேங்க்யூக்கா. நீங்க தான் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஓகேவா? ஓகேக்கா. பாஸ் நம்ம சும்மாவே இருக்கோம், வேணா பண்ணலாம் பாஸ். நீங்களே ஃபர்ஸ்ட் போயிருங்க. சாரிங்க. விடு, நான் தான் சாரி சொல்லணும். நீங்க 3 பேரும் பொய் சொல்லிட்டு வெளியே வந்திருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல. அதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி. சரி வா போலாம். அதானே நான் கூட திருந்திட்டா நினைச்சேன்டி. ஏய், அம்மா வீட்டுக்கு போலாம். அம்மா வீட்டுக்கா? போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம். அத்தை அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். என்னதான் இன்னைக்கு டே ரணகலமா போனாலும் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குல்ல? ஹாப்பியா இருக்கா? ஏய் என்னடி பண்றீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி நீ இப்படி சொல்லும் போது ஒருத்த பேக் அடிச்சுட்டு போனா அதை இப்ப யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். நம்ம எப்பயுமே இப்படி சொன்னாதான் மீட் பண்ண மாட்டேங்கிறோம். மீட் பண்றோம் பண்றோம் பண்றோம். ஐயோ ரிச்சு. சரி அட்டன் பண்ணு. அட்டென்ட் பண்ணுடி. ரிச்சு சாரி அனு, ஒர்க் அதிகமா, அதான் கால் பண்ண முடியல. இன்னைக்கு உனக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். சாரி, மிஸ் யூ. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? இருந்தாலும் நீ எனக்கு ஒரு கால் பண்ணி இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.